வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து இருக்க சஞ்சீவன் தமிழ் கேமிங். நான் உங்கள் சஞ்சீவன். இன்னைக்கு வந்து நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான் விளையாட போகிறோம். அதில் ஒரு கேரி மோடு, தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை மாதிரி ஒரு பக்கத்து ஊருக்கு கேரி மோடு வந்து விளையாட போகிறோம். எஸ்சிடிசி க்ரீன் கலர் பஸ்ஸை வச்சு தான் நம்ம இந்த கேரி மோடை வந்து விளையாட போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட லைக் டார்கெட் வந்து 500. நீங்கள் வந்து 500 லைக்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போட. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் நம்ம பஸ்ஸு. பாருங்கள், லைட்டிங்லாம் நல்லா இருக்கா? அதான் நைட் மோடு போடுறீங்க. பாருங்கள், சொன்ன மாதிரியே க்ரீன் கலர் பஸ்ஸு கொண்டு வந்திருக்கேன். பஸ்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க நம்ம வீடியோவுக்கு. பஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுற்றி காமிச்சிட்றேன். ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு எல்லா சைடும் சுற்றி காமிச்சிட்றேன். பார்த்துட்டிங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். பஸ்ஸுக்குள்ளே போயாச்சு. ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம், அதனால் பக்கத்துலேயே பேசஞ்சர்ஸை போய் ஏற்றிடுவோம். ஓகே, பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுறாங்க. பொறுமையாக ஏறட்டும் எல்லோரும். லைனாக ஏறுங்க, கூட்டமாக ஏறாமல் லைனாக பொறுமையாக ஏறுங்க. சரி, பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுறதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அப்புறம் வந்து இந்த வீடியோ இன்னும் நிறைய வியூஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி, பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டாங்க. வாங்க நம்ம பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும், திருப்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் திருப்பி பொறுமையாக கொண்டு போகணும். ஜஸ்ட்டு மிஸ் இடிச்சிருப்பேன். பொறுமையாக கொண்டு போகணும். லைட்டிங் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு மிஸ் இடிச்சிருப்பேன். பிரேக் போட்டாச்சு. இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், டக்குன்னு திருப்ப முடியல பஸ்ஸை. மழை வேற பெய்ய ஆரம்பிக்கும் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரிப்பு சூப்பராக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அப்படியே போவோம். வைப்பர் போட்டாச்சு. நம்மளால தான் பஸ்ஸை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியல. முன்னாடியெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க மழையில் கூட. சிக்னலு பிரேக் போடு. நல்ல வேலை பிரேக் போடு. ஸ்டாப் பண்ணிட்டோம். ரிவர்ஸ் எடுத்துருவோம். சைடில் இண்டிகேட்டரும் போட்டுருவான். யாராச்சும் வந்து திருப்பும்போது வந்து பின்னாடி இருந்து இடிச்சிட்டாங்கன்னா அதான் நம்ம இப்போ வந்து ரைட் சைடு வந்து திரும்பணும். சிக்னல் வேறு ரொம்ப நேரமாக இருக்குது. இப்போ தான் வண்டி வருது, முதல்ல சிக்னல் போட்டாங்க. சிக்னலாக எப்போ தான் எடுப்பாங்களோ, ரொம்ப நேரம் சிக்னல் போயிட்டே இருக்குது. எல்லாம் போட்டாங்க. பஸ்ஸை ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கேமோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. இனி ஸ்ட்ரைட்டாக நம்ம போக வேண்டியதுதான். இங்கே ஒரு சிக்னல், எத்தனை சிக்னல் தான் பக்கத்தில் ஒவ்வொரு விதிக்கும் சிக்னல் போட்டு வச்சுருக்காங்க, கடுப்பேற்றுறாங்க. சரி, நல்லா இருக்குதானே. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். இங்கே டக்குன்னு சிக்னல் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு. வாங்க போவோம். இனிமேல் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்த சிக்னல் போட்டாங்க.
அடுத்து நம்ம லெஃப்ட்டு திரும்பணும். நல்ல வேளை அதுக்குள்ளே க்ரீன் சிக்னல் போட்டாங்க. என்னப்பா ஆக்சிடெண்ட்டா? சூப்பர். 2 பேரும் க்ரீன் சிக்னல் போட்டவுடனே இவன் கிளம்பிட்டான்ல. அந்த சைடு இந்த மேலே தான் மிஸ்டேக்கு. சரி நம்ம பாட்டுக்கு போவோம். அவங்கள தள்ளி விட்டுட்டு மற்றவங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்மளும் போயிடலாம். கொஞ்சம் முன்னாடி ஏற்றி வந்துட்டேன் அவங்கள தள்ளி விட்றேன்னு. இவங்க 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க போகாமல். பெரிய டிராஃபிக்கே உண்டு பண்ணிட்டாங்க இவங்க. சரி வாங்க நம்ம இவங்கள நல்லா இன்னும் தள்ளி தள்ளி பார்ப்போம். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பார்ப்போம். மற்றவங்களாச்சும் நிம்மதியாக போவாங்கல்ல. இவங்க என்ன சுத்தமாக நவர மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் போகிற ஆள் மாதிரி தெரியலை எனக்கு. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருப்போம். இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் போலீஸ் வந்தால் தான் சரிப்பட்டு வரும். நம்ம பாட்டுக்கு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். நைட் டைமில் இந்த சிட்டி பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா நம்ம சிட்டி மாதிரி இல்லாமல் நிறைய லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே ஒரு சிக்னல். எத்தனை சிக்னல்? இப்போ வந்து நம்ம ரைட் எடுத்து போகிறோம். பொறுமையாக திருப்பணும். திருப்பியாச்சு. இனிமேல் ஓரளவு ஸ்பீடாகவே போகலாம். ஹைவேஸ் தான் இனிமேல். கொஞ்சம் கொஞ்சம் தான் கடைகள்லாம் வரும். மற்றதெல்லாம் வீடுகள் தான் இருக்கும். லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம பஸ்ஸில். நம்ம வந்து இப்போ அடுத்த மேப்புக்கு போகிறோம். மேப்பு லோடிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேப்புக்கு வந்தாச்சு. இப்போ இந்த தெருலைட்டு கூட சூப்பராக பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ரோடெல்லாம் வெளிச்சமாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி கிடையாது. டெவலப்டு சிட்டியாக இருக்குது இங்கெல்லாம் ரொம்ப. நம்ம பஸ்ஸுக்குள்ளே இன்டீரியர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்டீரியர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இங்கேயே க்ரீன் சிக்னல் போட்டாங்க. அதான் நான் ஸ்பீடாக வந்துட்டேன் இந்த சிக்னல்லையும் நிற்காம. இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம். ஏன்னா இது நேர் ரோடு தான். இனிமேல் தான் திருப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இங்கே ஒரு சிக்னலு போடுறா தம்பி பிரேக்கு. அச்சோ பிரேக் பிடிக்காம போச்சுங்க. இவனை போய் முட்டிட்டேனே. சரி பரவாயில்ல விடுங்க. அடுத்த சிக்னல் நின்றுடுவான். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும்னு நினைக்கிறேன். சிக்னல் வேறு ரொம்ப நேரமாக போட்டு வச்சுருக்காங்க. சீக்கிரமாக சிக்னல் எடுத்தாங்கன்னா நம்ம ட்ரிப்பையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே, க்ரீன் சிக்னல் போட்டாச்சு. வாங்க நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போம். இந்த இடத்துலலாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி சூப்பராக இருக்குது பார்க்கவே இடம்லாம். நம்ம பாருங்கள் 115 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். போதும், எங்கேயாச்சும் போய் முடிய போகிறோம். பார்த்து கவனமாகவே போவோம். ரொம்ப ஸ்பீடு வேணாம் அந்த இடத்துக்குலாம். அடுத்து ஒரு சிக்னல் இங்கே தான் வரும். இந்த சொன்னேன்ல வந்துடுச்சா. இங்கேயும் நிற்கணுமா? ரொம்ப நேரம் சிக்னல். எத்தனை சிக்னல்? வீதிக்கு வீதி தெருக்கு தெரு சிக்னல் போட்டு வச்சுருக்காங்க. இத்தனை சிக்னல் எதுக்குன்னு தெரியல. சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணி போவோம். ஸ்ட்ரைட்டாக தான் அந்த ஊருக்கு போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். எப்படியும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த ஊருக்கு போயிடுவோம்.
போயிட்டே இருக்கலாம். ஓவர்டேக் அடிச்சு டிராஃபிக் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு ஆறு வரும் இந்த சொன்னில, அதுதான் அந்த பாலம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேப்புக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கோம். இந்த ஊர்லேருந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான். ஓனகிரிக்கு வெல்கம் பண்ணியாச்சு. இங்கேயும் ஒரு சிக்னல் போட்டிருக்காங்க. எவ்வளோ சிக்னலு! சரி பரவாயில்ல, எவ்வளோ சிக்னல் போட்டாலும் பரவாயில்ல. நம்ம இப்போ ரைட் சைடு தான் திரும்பணும். ரைட் சைடில் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டுறோம். அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வரப்போகிறோம். இந்த சிக்னல் தான் ரொம்ப நேரமாக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம பஸ்ஸை ஒரு வாட்டி சுற்றி காமிச்சிட்றேன். என்ன அந்த சைடு ஸ்ட்ரோப் எரியலை, அது ஃபியூஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். க்ரீன் சிக்னல் போட்டாங்க. வாங்க நம்ம பஸ்ஸை மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பேசஞ்சர்ஸ் இறக்க வேண்டியது தான் மிச்சம். மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டி விட்ருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.